அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றில் ஜனாதிபதியால் விடுக்கப்பட்ட பகிரங்க அறிவிப்பு. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. எம்மை அசைக்க முடியாது ஜனாதிபதி அனுர பகிரங்க சவால். மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல். பின்தங்கிய குடும்பங்களுக்கு 6000 ரூபாய் கொடுப்பனவு. இலங்கையில் மின்சார கட்டணத்தை 30% குறைக்க சாத்தியம். சத்தியமூர்த்தி உள்ளிட்ட பலரை தாக்கி பேசிய அர்ச்சனா, சபையில் கடும் குழப்பம். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து விலக தயார், ஆளும் தரப்புக்கு நாமல் சவால். வெளிநாடு செல்வோருக்கு எச்சரிக்கை. இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்களில் ஆளணி பற்றாக்குறை, பல பஸ் சேவைகள் பாதிப்பு. மட்டக்களப்பு மக்களின் போக்குவரத்து சீர்கேடு, நாடாளுமன்றில் தெரிவிக்கவிட்ட சாணக்கியன். வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். எதிர்வரும் 2028ஆம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பகிரங்க அறிவிப்பொன்றை விடுத்துள்ளார். விசேட அறிக்கையொன்றை நாடாளுமன்றத்துக்கு விடுத்து இன்று கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். 2028ஆம் ஆண்டுக்குள் வெளிநாட்டு கையிருப்பை 15.1 பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 2022ஆம் ஆண்டு இடம்பெறும் நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். இதன்போது பே டாக்ஸ் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த ஜனாதிபதி, நாங்கள் 3வது மதிப்பாய்வை தொடங்கிய போது எங்கள் முன்மொழிவுகள் தொழில் வல்லுநர்களுக்கு விதிக்கப்பட்ட வருமான வரி பற்றியது. மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்கினோம். வரி வரம்பு 1 லட்சத்துக்கு மேல் காணப்பட்டது. எங்களால் அதை 1,50,000 உயர்த்த முடிந்தது. மேலும் தனிநபர் வருமான வரியின் 1வது வகையின் திருத்தத்தை 5 லட்சம் முதல் 10 லட்சம் ரூபாய் வரையில் 6% வரிக்கு உட்பட்டதாக மாற்ற முடிந்தது. அதன்படி மாதம் 1,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவர் 100% வரி விலக்கு, 2 லட்சம் சம்பாதிக்கும் நபருக்கு 71% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. 2,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 61% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். 3 லட்சம் ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 47% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். 3,50,000 ரூபாய் சம்பளம் பெறுபவருக்கு 25.5% வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படும். அதிக வருமானம் பெறுபவர்களுக்கு குறைந்த நிவாரணம் மற்றும் குறைந்த வருமானம் பெறுபவர்களுக்கு அதிக நிவாரணம் என நாம் உழைக்கும் போது செலுத்தும் வரி திருத்தத்தில் வெற்றி பெற்றோம். இந்திய விஜயத்தை முடித்துக்கொண்டு நாடு திரும்பிய ஜனாதிபதி அனுர நாடாளுமன்றத்துக்கு வந்திருந்த போதே இதனை அறிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் ஆரம்பமாகியுள்ள நிலையில் ஜனாதிபதி நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்த போது இதனை தெரிவித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதல் வினாத்தாளில் 3 கேள்விகள் கசிந்தமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் விசாரணைகள் தொடர்பான விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதன்படி நாளை காலை 9 மணிக்குள் விரிவான அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு நீதிமன்றம் பணிப்புரை விடுத்துள்ளது. முன்னதாக கடந்த 16ஆம் தேதி தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடாத்துவதற்கு உத்தரவிடுமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. குறித்த அடிப்படை உரிமை மனுக்கள் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 2028ஆம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி உறுதியாக பகிரங்க அறிவிப்பொன்றை நாடாளுமன்றத்தில் விடுத்துள்ளார். 2022ஆம் ஆண்டு இடம்பெறும் நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்றத்துக்கு இன்று வருகை தந்த ஜனாதிபதி விசேட அறிக்கை ஒன்றை விடுத்த குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மக்கள் தம் அரசாங்கத்தின் மீது நம்பிக்கை வைத்துள்ளார்கள் எனவும் ஜனாதிபதி இந்த அறிக்கையில் அறிவிப்பாக விடுத்துள்ளார்.
2025ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த 1,25,000 மாணவர்களுக்கு 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியின் போது பாடசாலை மாணவர்களில் 55% அதிகமானோர் அதிக பொருளாதார பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்தனர். கிராமிய மற்றும் பெருந்தோட்ட பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் இந்த நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய சுட்டிக்காட்டினார். மின்சார கட்டணத்தை 30% குறைக்க வாய்ப்புள்ளதாக மின்சார பாவனையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அதன் தேசிய செயலாளர் சஞ்சீவ தம்பிக்க கூறுகையில், மின்னுற்பத்தி நிலையங்களுடன் தொடர்புடைய நீர்த்தேக்கங்கள் நிரம்பியிருப்பதன் காரணமாக நீர்மின் உற்பத்தியும் தற்போது உயர்மட்டத்தில் காணப்படுகின்றது. இதேபோல தற்போதைய சூழ்நிலையில் 10 முதல் 20% வரை மின்சார கட்டணத்தை குறைக்கும் சாத்தியம் காணப்படுவதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதன்படி மின்சார கட்டணத்தை குறைக்க முடியாது என மின்சார சபை முன்வைத்த யோசனைக்கு எதிர்ப்பு பிரேரணை ஒன்றையும் ஆணைக்குழு அறிவித்துள்ளதுடன் அது தொடர்பில் எழுத்து மூலமான கருத்துக்களை சமர்ப்பிக்க இன்று முதல் பொதுமக்களுக்கு அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. மின்சார கட்டணங்கள் தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் 17ஆம் தேதி அறிவிக்கப்படும் எனவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது. யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா ஒன்றிய நாடாளுமன்ற அமர்வின் போது குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு நேரம் ஒதுக்கப்பட்ட போது யாழ் போதனா வைத்தியசாலை நிர்வாகத்தின் மீதும் வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி மீதும் கடுமையான குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். அத்துடன் முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா, எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி ஆகியோரை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார். மேலும் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு வரும் நோயாளர்கள் பல இன்னல்களை சந்திப்பதாகவும் பல முறைப்பாடுகளை தன்னிடம் வழங்கி தீர்வு பெற்று தருமாறும் கோரியதாகவும், எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டுமென்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா குறிப்பிட்டிருந்தார். அத்துடன் யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தியை அந்த பதவியில் இருந்து அகற்றுமாறும், அவர் கடந்த அரசாங்க காலத்தின் போது ஒரு அமைச்சருடைய வலது கையாக செயற்பட்டதாகவும் அர்ச்சுனா இதன்போது சபையில் கருத்துக்களை முன்வைத்தார். இடையில் குறுக்கிட்ட சபாநாயகர் அர்ச்சுனாவை பார்த்து சபையில் உரையாற்றுவதாக சமர்ப்பித்த யோசனைகள் குறித்து மாத்திரம் உரையாற்றுமாறும் பலமுறை எச்சரிக்கை விடுத்திருந்தார். எனினும் இதனை கருத்தில் கொள்ளாத நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தனக்கு பாதுகாப்பு இல்லை எனவும் தன் மீது 19 வழக்குகள் உள்ளதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் தான் அச்சுறுத்தப்பட்டதாகவும் தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்டோர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். இதன்போது சபாநாயகரால் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கு மீண்டும் எச்சரிக்கை வழங்கப்பட்டது. எனினும் என்னால் சபையில் கருத்துக்களை முன்வைக்க முடியவில்லை என்றும் அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படாது என்றால் எம்மிடம் கூறுங்கள், நான் சபைக்கு வரவில்லை, வீட்டில் இருக்கின்றேன் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சபைக்கு அறிவித்தார். அத்துடன் சபைக்கு பொருத்தமற்ற விடயங்களையும் அங்கு முன்வைத்ததால் சபையில் சர்ச்சை நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்கா குறிப்பிடும் விடயங்களை கருத்தில் கொள்ளாது மீண்டும் மீண்டும் கடும் தொனியில் அங்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா உரையாற்றிய போது குறுக்கிட்ட சபை முதல்வர், நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்களே, நீங்கள் கிண்ணியாவில் ஒரு அரசியல் மேடையில் இருந்தீர்களே, யாருடைய அரசியல் மேடை அது? யாருடைய மேடையில் நீங்கள் இருந்தீர்கள் என்று நகைச்சுவையான தொனியில் கேட்டபோது சபையில் இருந்த ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் நகைத்தனர். இதனையடுத்தே தனது வாக்குவாதத்தை தவிர்த்து நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அமைதியானார். தனது கல்வித் தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பகிரங்க அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார். இது தொடர்பில் இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். வர்த்தகம், வணிகம், உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கிய நாமல், சட்ட பட்டம் பெறுவது தொடர்பான பரீட்சையில் எனக்கு தனிப்பட்ட ரீதியிலான முறையில் கண்காணிப்பு இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. அது முற்றிலும் தவறான கருத்து. அதனை நான் நிரூபிக்க தயாராக உள்ளேன். எனினும் அவ்வாறு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுகிறேன்.
மேலும் அது பொய் என்றால் உங்கள் தரப்பில் இருந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்தவர்கள் அவர்களின் பதவிகளிலிருந்து விலகுவார்களா என கேள்வி எழுப்பியுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக அதிகாரிகளினால் புகைப்படங்களை பயன்படுத்தி வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுக் கொடுப்பதாக கூறி நிதி மோசடி செயற்பாடு இடம்பெறுவதாக வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. தங்கள் பணியகத்தின் உயர் அதிகாரிகளின் புகைப்படங்களை பயன்படுத்தி வாட்ஸ்அப் தொடர்புகளை உருவாக்கி இஸ்ரேலில் வேலை தருவதாக கூறி இந்த நிதி மோசடி நடந்து வருவதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமது பணியகத்தின் உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தில் வெளியிடப்பட்ட புகைப்படங்களை தவறாக பயன்படுத்தி இந்த நிதி மோசடிகளில் ஈடுபடுவதாக இதுவரை பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. எனவே இவ்வாறான மோசடியாளர்களிடம் சிக்க வேண்டாம் என வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் இவ்வாறான மோசடி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை பணியகத்தின் துரித தொலைபேசி இலக்கமான 1989 அல்லது 07175935993 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது. இலங்கை போக்குவரத்து சபையின் கண்டி பிராந்திய டிப்போக்களில் 75 சாரதிகளுக்கும் 36 நடத்துனர்களுக்கும் வெற்றிடங்கள் காணப்படுவதாக மத்திய பிராந்திய முகாமையாளர் பிரசன்ன தெல்லங்க தெரிவித்துள்ளார். வெற்றிடங்கள் அவை நிரப்பப்படாத காரணத்தால் பல பகுதிகளுக்குமான 25 பஸ் சேவைகளை இடைநிறுத்தியுள்ளதாக மத்திய பிராந்திய முகாமையாளர் தெரிவித்துள்ளார். கண்டி பிராந்தியத்தில் உள்ள 7 டிப்போக்களில் மேற்படி வெற்றிடங்கள் உள்ளன. கண்டி தெற்கு, கண்டி வடக்கு, யட்டினுவர, பத்திகம, தெல்தனிய, உடதும்பரை, மாத்தளை ஆகிய 7 டிப்போக்களிலே மேற்படி வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. கண்டி பிராந்தியத்தில் உள்ள 7 டிப்போக்களில் மேற்படி வெற்றிடங்கள் உள்ளன. இதன் காரணமாக பல பகுதிகளுக்குமான 25 பஸ் சேவைகள் கைவிடப்பட்டுள்ளன. புதிதாக 47 பஸ் வண்டிகள் கண்டி பிராந்தியத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ளதுடன் அவ்வாறான ஒரு பஸ் வண்டிக்கு மாதம் 1,65,000 ரூபாய் வாடகை கொடுப்பனவு செலுத்த வேண்டியுள்ளது. இதற்கு மேற்படி டிப்போக்களில் இருந்தே பணத்தை ஈட்ட வேண்டியுள்ளதோடு 25 பஸ் சேவைகளை இடைநிறுத்தியுள்ளமை கிடைக்க வேண்டிய வருமானத்தில் வீழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள பாலங்களை புனரமைப்பது மாகாண சபைக்குட்பட்ட விடயம் என்றால் அது இப்போதைக்கு சாத்தியமில்லாத விடயம் என மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடாளுமன்ற அமர்விலே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மாகாண சபைகளையும் கூட மத்திய அரசாங்கம் வழங்கும் நிதிகளை பெற்றுத்தான் இயங்குகின்றன. மாகாண சபைகளுக்கும் நிதியை நேரடியாக பெற்றுக்கொள்ளும் அதிகாரமும் இல்லை. அதற்காகத்தான் மாகாண சபைகளுக்கு அதிகாரத்தை வழங்குமாறு நாம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் எழுவான்கரை, படுவான்கரை என்பது ஒரு களப்பு சார்ந்த விடயம். அந்த மக்கள் நிதி இல்லாதபடியால் தொடர்ச்சியாக அசௌகரியத்துக்கு உள்ளாகி வருகின்றனர். எனவே உங்களுடைய காலத்தில் அதை செய்வித்தால் நன்று. ஆனால் நீங்கள் கூறுவது போல் மாகாண சபைக்கு கூடாக செய்வதென்றால் அது முடியாத காரியம். எனினும் இந்த பாலத்தை கடப்பதற்கு தற்போது படகு சேவை நடத்தப்படுகிறது. அரசினால் நடாத்தப்படும் இந்த சேவைக்கு மக்களிடமிருந்து பணம் அறவிடப்படுகிறது. இந்த படகு சேவையில் செல்லும் மக்கள் மிகவும் ஏழ்மைக்குட்பட்டவர்கள் என தெரிவித்துள்ளார். வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் சில தடவைகள் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது நாட்டின் வடகிழக்கில் உள்ளது. மேலும் படிப்படியாக மேற்கு வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டின் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். எனவே மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.